இகேஒய் எடுத்து ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்கள். மொபைல் ஆப் நமக்கு எல்லாருக்குமே இப்போ ஆப் மாற்றிட்டு இருக்காங்க என்ஆர்ஜிஎஸில். அந்த ஆப்பில் வந்து காலையில் 5 மணிக்கே ஓப்பன் ஆகிடுது. நம்ம வீட்லேயே போயிட்டு ஃபீல்டில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டாண்டே வந்து டவுன்லோட் மஸ்ரோல் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எந்தெந்த ஒர்க்கு எந்தெந்த மஸ்ரோல் நம்பர்னு வச்சு அந்தந்த மஸ்ரோல் நம்ம வீட்டாண்டே ஓப்பன் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ன்னு காட்டின பிறகு நம்ம ஃபீல்டில் போயிட்டு காலையில் 8 மணிக்கு ஆளுங்களை வர வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தோம்னா மதியம் ஃபோட்டோ 1 மணிக்கெலாம் க்ளோசிங் பண்ணிடலாம். அதில் இகேஒய் எடுக்காதவங்களுக்கு மட்டும்தான் கண் ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. மிச்சப்படி எல்லாருக்குமே விழுது. ஆனால் வயசானவங்களுக்கு விழ மாட்டேங்குது. ஃபேஸ் வந்து ஏன் மேட்ச் ஆகலைன்னா அவங்க இகேஒய் எடுக்க சொல்ல ஷால் மேலே போட்டு எடுத்திருக்காங்க. அவங்க மறுபடியும் ஷால் இல்லாமல் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே போல் எடுத்தோம்னா ஒரு அம்மா வந்து இருட்டில் எடுத்திருக்காங்க. இகேஒய் சார் எடுக்கணும்னா இருப்பாருங்க. எப்பப்போ யார் எப்படி இருந்தாங்களோ வலிச்சு எடுத்துட்டோம். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி எடுத்தால் தான் விழுது. ஒரு அம்மா எடுத்துன்னு போயிட்டு இருட்டில் போயிட்டு அந்த செவத்து ஓரமாக வச்சுக்கிறது தான் ஃபோட்டோ விழுந்துது. நான் திங்கக்கிழமையும் எடுத்தேன், செவ்வாய்க்கிழமையும் எடுத்தேன், புதன்கிழமையும் எடுத்தேன். 3 ஒர்க்குன்றதுனால நான் ஒரே ஆள் தான். அங்கே போயிட்டு எடுத்தாடி லேட் ஆகிடுச்சு. அப்படியே 2 நாள் எடுத்தேன். ஆனால் அந்த ஆப்லேருந்து வெளியே வந்துடுது லேட்டாக எடுத்தேன். அதனால் நம்ம சீக்கிரம் எடுத்தால் ஈஸியாக வேலை முடிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஆப்லேருந்து வெளியில் வந்தது சொல்கிறீங்கல்ல, சுத்தமாக வெளியில் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுங்க. ஃபுல்லாக மொபைல் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நம்ம மொபைலில் வந்து நம்ம எப்பவுமே இந்த பட்டன் அழுத்தி நம்ம க்ளோசிங் பண்ணுவோம்ல, இதை முதல்ல பண்ணிவிடுங்க. இதை க்ளோசிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களுடைய நம்பர் போடுங்க. யூசர் ஐடி நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணால் ஓகே ஆகுது. ஏன்னா நான் 2 வாட்டி வெளியில் வந்துச்சு. நாடா இது வெளியில் போயிடுதுன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் நான் அதை ரீவன் பண்ணிவிட்டு மறுபடியும் யூசர் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணதை ஓகே ஆச்சு. அப்புறம் நான் 2 வாட்டி 2 குரூப்புக்கு எடுத்துட்டேன். இன்னொரு விஷயமும் இருக்குது, ரொம்ப லேட் ஆகுது. சில பேருக்கு வந்து இப்போது 10 பேரில் ஒரு இதில் வந்து 10 பேருக்கு 8 பேருக்கு எடுத்துட்டுப்பீங்க. 2 பேருக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். மறுபடியும் நான் இடம் கேன்சல் ஆகிடும். மறுபடியும் அந்த 10 பேருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன சரிங்கன்னா 8 பேருக்கு ஓகே ஆகிடும். 2 பேருக்கு தானே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு 8 பேருக்கானதை ஓகே கொடுத்துருங்க. சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அதே இடத்துல சேம் நின்று எடிட் ஆப்ஷன் போயிட்டு மறுபடியும் எடிட் ஆப்ஷனில் எடுங்க. எடுத்து 8 பேருக்கு ஓகே கொடுத்துருப்பீங்க, 2 பேருக்கு ஓகே கொடுத்துருக்க மாட்டீங்க. அந்த 2 பேரை நிற்க வச்சு முதல்ல அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். அவங்க எந்த பொசிஷனில் நின்று இருக்காங்க, அவங்க இருட்டில் நின்று இருக்காங்களா இல்லை ரொம்ப வெளிச்சத்தில் நின்று இருக்காங்களா, அவங்க நெத்தியில் பொட்டு எந்த இதில் ஷேப்பில் வச்சுருக்காங்க, அவங்க கண்ணை மூடி வச்சு அந்த ஆப் எடுத்துருக்காங்களா, பல் சிரிச்சா மாதிரி இருக்காங்களா, அந்த கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். நான் 2-3 பேருக்கு பல்லு காட்டுற மாதிரி சிரிச்சா மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்க உண்மைன்னு இருக்கிறதுனால உழலை. நான் சொன்னேன்னா அக்கா நீ கேவஸ் எடுக்கும்போது நல்லா ஸ்மைல் பண்ணியிருக்கீங்க, பல்லு தெரிஞ்சுருக்கு, ஸ்மைல் பண்ணுங்கள், சிரிங்க. அந்த டைம் பின்னால் யாராச்சும் ஒரு லைட்டாக கலந்து பண்ண சொல்லி சிரிக்க வச்சு எடுத்தால் ஓகே ஆச்சு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஓகே அவங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு எடிஷனில் போய்ட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னு வச்சுங்களேன் மொத்தமாக போயிடும். அப்போ மொத்தமாக போகிறப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து எடுத்தோம்னா விழுந்தவங்களுக்கும் விழாது போயிடும். அதனால வந்துட்டு இப்போ 10 பேருனா 5 பேர் போய்ட்டு என்ன கூட சேவ் கொடுத்துருங்க. எடிட் ஆப்ஷனில் போயிட்டு கூட வந்தவங்களுக்கு நம்ம எடுக்கணும். ஆனால் அப்டேட் பண்ணவே கூடாது, சேவ் மட்டும் தான் கொடுக்கணும். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நம்பர் ரிஸ்க் ஆகிடும். அப்டேட் பண்ணதே சேவ் கொடுத்துட்டு எடிட்டில் போய் பண்ணிக்கிங்க. இது இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் இன்னும் இது கரெக்டாக நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சிடும். ஏன்னா சனிக்கிழமை மீட்டிங் வரும்போது சார் சொல்லிட்டார் நம்மளுக்கு கம்பல்சரி எவ்வளோ எம்பி இருக்கணும்னு ரேம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம செல்லில் வந்து ரீஷாட் கொடுத்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம குரூப்லேயே கூட நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் ரீஷாட் கொடுத்து க்ளீனாக வச்சுக்கோங்க. ஃபோனை கரெக்டாக ஆப் ஓப்பன் ஆகும். ஏன்னா நான் வந்து 3 சென்டருக்கு நான் ஒரே ஆள் எடுத்தேன். 2 சென்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதோட மெத்தடு தெரியாத அவங்க எடுக்காமல் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க மொபைலெல்லாம் ரீஷாட் கொடுத்து அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணி திங்கக்கிழமை மதியம் 3 மணிக்குள்ள அவங்களுக்கு நான் முடித்து செவ்வாய்க்கிழமைலேருந்து அவங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆப்சென்ட் ஆகணும் மட்டும்தான் என்னுடைய மிஸ்டேக்காக இருந்ததை தவிர இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார்.